இன்னைக்கு நீங்கள் கூப்பிடும்போது நடிகர் ராஜேஷை வந்து மட்டம் தட்டுறதோ அசிங்கப்படுத்துறதோலாம் நான் நினச்சிலாம் வரல. இதில் தான் சில பேர் வந்துடுவாங்க. ஏன்னா நடிகர் ராஜேஷ் இறந்தவரை பற்றி தப்பாக பேசலாமா? இது எத்தனை வருஷம் தாங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் இருக்கும்போதே நான் தப்பாக தான் பேசுனேன். அவர் ஒரு சூடோ சயின்ஸ் குடவுனுங்க. நடிகர் ராஜேஷ் வந்து சூடோ சயின்ஸோட குடவுனு. சரியா? உள்ளேருந்து எடுத்தா வந்துக்கிட்டே இருக்கும். ஜோசியமா ஏன்னா ஃபெங் சுய் அது இதுன்னு வரிசையாக எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன். உலகத்தில் எதெல்லாம் சயின்ஸ் இல்லையோ அதை பற்றி மட்டுமே பேசுவேன். எப்போ கேட்டாலும் இறந்தவரை பற்றி பேசலாமா? சாவர வர இருந்தாலும் இவ்வளோ லூசுங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று நடிகர் ராஜேஷ் அவர்கள் சடன் ஹார்ட் அட்டாக்கால காலமாயிருந்தார். அது தொடர்ச்சியாக வந்து பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்திருக்குது. கிட்டத்தட்ட காலையில் 6 மணிக்கு ஒரு சித்த மருத்துவர் வந்தார். அவர்கிட்ட 2 மணி நேரம் பேசியிருந்தார். அந்த கோல்டன் அவர்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தால் அவரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பி சத்தியனை வந்து நேற்று ஓப்பனாக பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சித்த மருத்துவர் பேரெல்லாம் வந்து அவர் குறிப்பிடலை. சித்த வைத்தியம், ஹோமியோபதி, யுனானி, ஆயுர்வேதா, இப்படி ஒரு 4 பேரில் வந்து நிறைய ஃப்ராடுங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதாவது நான் இதை வந்து இந்த பிஎஸ்எம்எஸ், பிஐஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் படித்தவங்கள சொல்லலை. அவங்க வந்து குவாலிஃபைடு டாக்டர்ஸ். அவங்க வந்து ரெகுலராக 4 இயர்ஸ் கோர்ஸ் படித்து வந்தவங்க. அவங்களுக்கு அந்த சித்தாவோ ஆயுர்வேதமோ ஹோமியோபதியோ விட்டுருங்க. ஹோமியோபதி வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோமியோபதி இஸ் அ மெடிக்கல் ஈக்குவலன்ட் டு ப்ரேயர் அப்படிம்பாங்க. எப்படி? ஹோமியோபதி இஸ் அ மெடிக்கல் ஈக்குவலன்ட் டு ப்ரேயர். நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது மூலமாக ஏதாவது நோய் குணமாகுமா? அது மாதிரி தான் ஹோமியோபதியால் ஒன்றும் குணமாகாது. இப்போ நிறைய வரிசையாக கமெண்ட்டில் வருவாங்க. எங்கள் சித்தப்பா ஹோமியோபதி சாப்பிட்டு பிபி சரியாக போச்சு, எங்கள் பெரியப்பாவுக்கு சுகருக்கு ஹோமியோபதி சாப்பிட்டு சரியாக போச்சுன்னு ஏதாவது ஒரு கும்பல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கும்பலுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆயுர்வேதாவும் சரி. ஆயுர்வேதாவும் சித்தாவும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் கிடையாது. இங்கே பவுடராக இருக்கிறத பூரா அங்கே எண்ணெயில் கரைச்சிடுவாங்க. எண்ணெயில் கரைச்சிட்டா அது ஆயுர்வேதம். இதே மூலிகை பேரை சம்ஸ்கிருதத்தில் சொன்னீங்கன்னா அது ஆயுர்வேதம். அவ்வளோதான். யுனானி அது கொஞ்சம் இருக்கிறதுல கொஞ்சம் மற்ற எல்லாத்த விட கொஞ்சோண்டு மேலே போனது. அவ்வளோதான். ஆனால் இந்த மருத்துவ முறைகள் எல்லாமே சுமார் 1200, 1300 வருஷத்துக்கு பழமையானது. ஹோமியோபதி விட்டுருங்க, ஹோமியோபதி தவிர சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இதெல்லாம் பழசுன்றதுனாலே நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்கிறேன், மருந்துன்றது என்னது? நீங்கள் உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற ஒரு விஷயம். பழசு நல்லதுன்னு தானே சொல்கிறீங்க. போன மாதம் செஞ்ச சோறு எங்கள் வீட்டில் இருக்குது, தரம் சாப்பிட்றீங்களா? போன மாதம் செஞ்ச சோறே கொடுத்தா சாப்பிடுவீங்களா? அப்போ பழசுன்றது வந்து மருத்துவத்துக்கு சரியாக வராது. மருத்துவத்தை பொறுத்தவரை லேட்டஸ்ட்டு தான் வேணும். இந்த கோல்டன் ஹவர்னு சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு 60 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சொல்லும்போது ஆக்சுவலாக கோல்டன் ஹவர்னு சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. அதோட தாக்கம் வந்து மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. கோல்டன் மினிட்ஸ்ன்னு சொல்லணும். கோல்டன் மினிட்ஸ்ன்னு சொன்னோம்னா அப்போ ஹவர்னு சொல்லும்போது நிறைய டைம் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. கோல்டன் ஹவர்ன்றது வந்து அவங்க அந்த 1 ஹவரை குறிக்கிறதுக்கு தான் கோல்டன் ஹவர்னு சொல்கிறாங்க. அதை வந்து கோல்டன் மினிட்ஸ் 60 நிமிஷம். அந்த கார்டியாக் அரெஸ்ட்டோ இல்லை ஸ்ட்ரோக்கோ ஒருத்தருக்கு வந்ததுன்னா வந்திருக்கோ அப்படின்ற சந்தேகம் வந்த உடனே அந்த அடுத்த 60 நிமிஷத்துக்குள்ளே டாக்டரை போய் பார்த்துடணும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும், பெரிய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பக்கத்தில் இருக்க எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போயிடுங்க. முதல்ல அது கார்டியாக் அரெஸ்ட் தானா, ஸ்ட்ரோக் தானா அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணட்டும். சரிங்களா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி தான் ஒரு பயம் வந்துருச்சு, ஸ்ட்ரோக்கோ அப்படின்ட்டு. என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க, ஐயோ இவ்வளோ செலவாயிடுச்சுங்க அப்படின்னாங்க. அவ்வளோ செலவானது பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் ஆச்சு இல்லை, அதானே முக்கியம். தோணுச்சு உடனே என் ஒய்ஃப்ட்ட கூட ஒன்றும் சொல்ல, என் கூட கொஞ்சம் வாமா அப்படின்னு. எங்கே நான் வா சொல்கிறேன் அப்படின்ட்டு நேராக போனோம். ஒரு கிளினிக் போனால் அங்கே கிளினிக் இல்லை. சரின்னு பெரிய கிளினிக்லாம் இல்லை, ஒரு சின்ன கிளினிக்கு. அங்கே ஒரே ஒரு டாக்டர் உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. 2 பேருமே இல்லை. சரிண்ணா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு நர்சிங் ஹோம் ஒன்று. ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக அங்கே போனோம். அவங்களுக்கு அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியும். போனோடனே நான் ஏன்னா அந்த இது பேரெலாம் எழுதுவாங்கல்ல, இவங்க சினிமாவில் தான் சொல்லுவாங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போனோடனே
சொல்கிறேன், இல்லாமல் அந்த ஒரு சைடு ஃபுல்லாக மரத்து போன மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ரிசப்ஷனில் சொல்கிறேன். அறிகுறி அது. ஆமாம். அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லல. அப்படியே வாங்கன்னு கூப்பிட்டு போயிடுச்சு. என் பேர் எதுவுமே கேட்கல. அப்படியே கூப்பிட்டு போய் ஒரு டாக்டர் வந்து இன்னொரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா காய்ச்சல் ஏதோ வந்திருக்காங்க. டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த பேஷண்ட்டை இன்னொரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. வேற ஒரு டாக்டரை கூப்பிட்டு போக சொல்லிட்டு என்னை உட்கார சொல்லி கையெல்லாம் இதெல்லாம் பண்ணி பார்த்து எல்லாம் பார்த்துட்டு இப்போதைக்கு அது மாதிரி தெரியல, எதுக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருங்க அப்படின்னு. எம்ஆர்ஐ ஸ்கேன் ரூ. 7,000 பிரச்சனை இல்லை. அது ஒருவேளை ஸ்ட்ரோக்காக இருந்தால், ஏன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டை வந்து எழுப்ப முடியாது. அது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 6 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அவங்க ஃபிசியோதெரப்பி அது இதுன்னு பண்ணி தான் நடக்கவே முடியும். அப்புறம் பேசுகிறதுக்கு தனியாக ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ வந்து லேட்டஸ்ட் மெடிசன்ஸ் வந்துருச்சு. ஒரு தகவலுக்காக நம்ம சொல்லுவோம், ஸ்ட்ரோக் வந்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி சாயங்காலமே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, சரி பண்ணி. அது மாதிரி தான் ஹார்ட் அட்டாக்கும். இதெல்லாம் வந்து பயங்கரமான வைட்டல் டிசீஸ், டெட்லி டிசீஸ், டெட்லி என்ன சொல்கிறது, ஒரு வியாதின்னு சொல்லலாம் நீங்கள் வேணால். அந்த நேரத்துக்கும் ஹார்ட் அட்டாக் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஸ்ட்ரோக்குன்றது வந்து ஒரு சைடில் இடது பக்கமோ வலது பக்கமோ கை காலெல்லாம் வேலை செய்யாமல் போயிடும். அதே நேரத்தில் வாய் வந்து ஆப்போசிட் சைடில் வேலை செய்யாது. அதனால் பேச்சும் வராது. உடனே சாக மாட்டாங்க. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா உடனே செத்துருவாங்க. அது வந்து இருதயம் சம்மந்தப்பட்டது. ஸ்ட்ரோக்குன்றது மூளை சம்மந்தப்பட்டது. மூளையில் வந்து ஏதாவது ரத்த கட்டி இருந்தது, ரத்தம் வந்து கட்டி அடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் மூளை வேலை செய்ய முடியாது. மூளை வேலை செய்ய முடியாமல், மூளை வேலை செஞ்சால் தான் நமக்கு உடம்பு வேலை செய்யும். ஸ்ட்ரோக்குன்றது வந்து இது ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ண முடியாமல் நின்றுடும். நின்றுச்சுன்னா மொத்தமாக நின்றுடும், அவ்வளோதான். பிளட் ஃப்ளோவே இல்லைன்னா எல்லாமே நின்றுடும். இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து நான் படித்த செய்தியை சொல்கிறேன். இதை வந்து அப்படியே வேத வாக்காக எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. நம்ம பார்வையாளர்களுக்கும் சொல்கிறேன், இதை வேத வாக்காக எடுத்துக்காதீங்க. டாக்டரை போய் பாருங்கள். டாக்டர் தான் அதுக்கு சரியான ஆள். இவங்க லூசு மாதிரி இந்த சித்த வைத்தியத்துக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு போய் எனக்கு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சது இவரை ராஜேஷை தெரியும். மேஜர் சுந்தரராஜன் எப்படி செத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். மேஜர் சுந்தரராஜன் 2000 கிட்ட செத்து போகிறாரு. எப்படி செத்து போகிறாரு அப்படின்னா, ஒரு ஃப்ராடு சித்த வைத்தியர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டு தான் செத்து போகிறார். அவருக்கு சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தவர் ஒரு ஃப்ராடு சித்த வைத்தியர்கிட்ட போயிட்டு அங்கே வந்தாலும் என்ன சொல்லிடுனா, நான் உனக்கு ஒரு மருந்து தரேன், சிறுகுறிஞ்சான்னு பேர், ஒரு செடி, அந்த பவுடரை தரேன், வாயில் போட்டு பாருங்க, வாயில் போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டாச்சு. இப்போ சர்க்கரை வச்சுருக்கேன் பாருங்கள், எடுத்து சாப்பிடுங்க. சர்க்கரை எடுத்து வாயில் சாப்பிட்டா டேஸ்ட் தெரில. பார்த்தீங்களா, சர்க்கரை, இது பேர் சர்க்கரை கொல்லின்னு பேருங்க. எங்கள்கிட்ட மருந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் சரியாக போயிடும் அப்படின்ற. மாதம் 6,000 ரூபாய் என்னவோ. எப்போ நான் சொல்கிறது 2000ல், சரியா? 2000ல் 6,000 ரூபாய் ஒரு மாதம் மெடிசனுக்கு. இப்படியே 3 மாதம் 4 மாதம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. சாப்பாடெலாம் என்ன சாப்பிட்லான்னா என்ன வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கங்க. அதனால மசால் தோசை அதுமா வச்சு வெளுத்து கடைசியில் சுகர் நல்லா ஏறி போய் செத்து போயிட்டார். ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் டேப்லெட்டையும் நிப்பாட்டிட்டார். ஏன்னா நான் ஒன்று முதல்ல புரிஞ்சுங்க, சுகருன்றது வியாதி கிடையாது. அதுவே நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. சுகருன்றது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. இப்போ ஒன்றும் இல்லை சிவா, இப்போ நீங்கள் சரி நீங்கள் வேணாம் நானே வச்சுப்போம். பைக்கில் போகிறேன், ஒரு ஆக்சிடெண்ட்டு, கீழே விழுந்து கை உடஞ்சி போயிடுச்சு, கை துண்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு கை இல்லை அப்படிங்கிறது உண்மையாயிடுச்சு இல்லை. அப்புறம் நான் ஒத்த கையிலே தானே வாழ பழகணும். இல்லை ஒரு கால் போயிடுச்சுன்னா ஒத்த காலோட தானே வாழ பழகணும்ல. அது மாதிரி ஒரு விஷயந்தான் சுகர். சுகர்ன்றது என்னென்னா, உங்கள் உடலில் இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த பேங்க்ரியாஸ் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அப்போ அது வேலை செய்யலைன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கிற சுகரை பிரித்து எடுக்க முடியாது. அப்படின்னா எப்படி கால் போச்சுன்னா ஒத்த காலோட வாழ பழகிறோமோ, அதே மாதிரி பேங்க்ரியாஸோட வேலை கம்மியாகி போச்சு, சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சுகர் டேப்லெட்டோட வாழ பழகணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொன்னீங்க, கமெண்ட்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு சுகர் சரியாயிடுச்சு, பிபி சரியாயிடுச்சு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சில உடல்கள் ஏற்றுக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. அவங்க சரியாக போச்சுன்னு சொன்னவன் எவனாவது எனக்கு சரியாக போச்சுன்னு சொன்னானா? எங்கள் சித்தப்பாவுக்கு, எங்கள் மாமாவுக்கு, எங்கள் ஒன்று விட்ட தாத்தாவுக்கும் வைங்க. எவனாவது ஒருத்தன் எனக்கு சரியாக போச்சுன்னு வந்து சொல்லட்டும். இந்த சிறு குறிஞ்சான்னு சொன்னல, அது உண்மை. நீங்கள் வாயில் போட்டு பார்த்துட்டு, வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு சுகர் எடுத்து வாயில் போடுங்க, டேஸ்ட் தெரியாது. அது பேர் சக்கரை கொல்லியா? சுகர் இல்லை. நீங்கள் உப்பு எடுத்து போட்டிங்கனாலும் டேஸ்ட் தெரியாது. அது நாக்கு மறத்து போயிடும். எந்த டேஸ்ட்டுமே தெரியாது. எந்த டேஸ்ட்டும் தெரியாது.
அவன் ஏமாத்துறோம் உங்களுக்கு சுகரை மட்டும் வாயில போட்டு காட்டுவான். புரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே அதாவது இந்த யுனானின்ற மெடிசன் சிஸ்டம் இருக்குல்ல, இது வந்து போனதே எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய தமிழர்களின் பழைய மருத்துவ முறை வந்து கிரேக்கத்துக்கு போகுது. அந்த பழைய மருத்துவ முறை சித்த வைத்தியம்லாம் கிடையாது. சித்தர்கள்லாம் கிடையாது. சித்தர்கள்னு ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா, திருவள்ளுவர் சித்தர்களை பற்றி எழுதியிருப்பார். அவர் மருத்துவம்னு ஒரு மருந்துன்னு சொல்லி ஒரு அத்தியாயம் எழுதி 10 பாட்டு எழுதியிருக்கிறாரு. எழுதும்போது அதில் முதல் பாட்டு என்ன சொல்கிறாரு, வழி முதலாகிய 3 அப்படின்றாரு. காற்றை சேர்த்து கொண்டால் ஒரு 3 விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 வச்சு தான் மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த மிச்சம் 2 என்னன்னு அவர் சொல்லலை. வழி முதலாகிய 3ன்னு தான் சொல்லியிருக்காரு. இவங்க என்ன வந்த உடனே சொல்கிறாங்க, வாதம், பித்தம், கபம் இந்த 3 தான். அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு. வள்ளுவர் அதெல்லாம் சொல்லலை. எல்லாத்தையும் அவ்வளோ ப்ரிசைஸாக சொல்கிற வள்ளுவர் வாதம், பித்தம், கபம்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அதெல்லாம் சொல்லல. அது ஏதோ ஒரு 3 விஷயம் கண்ட்ரோல் பண்ணுது உடம்புன்றதை வச்சு அவர் ஏதோ அன்னைக்கு இருந்த பழக்கம். வழி முதலாகிய 3 அப்படின்னு சொன்னாலே தெரியும் போல மக்களுக்கு. அப்படி அந்த காலகட்டத்தில். அதனால அதை அவர் விளக்கி சொல்லலை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒட்டுமொத்த சித்தாவுமே போலியா இல்லை சித்த மருத்துவர்கள் போலி? அதுதான் நான் வரேன். எப்படின்னு சித்தா எங்கேருந்து ஏன்னா வருது? கவர்மெண்ட்டே அங்கீகரிக்கப்பட்ட காலேஜுகள் இருக்கு. கவர்மெண்ட் அங்கீகரிச்சுன்றதுக்காக மட்டுமே அது சரியான விஷயம் ஆயிடும். கவர்மெண்ட் கோயிலை கூட தான் அங்கீகரிச்சிருக்கு. கவர்மெண்ட் சர்ச்சை கூட தான் அங்கீகரிக்குது. கவர்மெண்ட் மசூதியை கூட தான் அங்கீகரிக்குது. அப்ப அதெல்லாம் சரின்னு அர்த்தமாயிடுமா? அது அவங்க நம்பிக்கையில போய் வழிபடுறாங்க. இதுவும் நம்பிக்கை தாங்க. இது மருந்து இல்லை. இது பேர் நம்பிக்கை தான். இது குணமாக்கும். அந்த ஒப்பீடு சரியா? ஆனா அவங்க போய் கோயிலுக்கு போறாங்கன்னா அவனை ஏதோ மன நிம்மதி கிடைக்குதுன்னு பண்றாங்க. இது வந்து உயிரை பறிக்குதுன்னா கவர்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணும்? அதுதான் சொல்றேன். போய் தொலைகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் பிஎஸ்எம்எஸ் அது இதுன்னு ஒரு கோர்ஸை கொடுத்து அதுலயாவது படிச்சு தொலைங்கன்றாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்தவன் போனவெல்லாம் நான் வைத்தியன்லாம் சொல்லிட்டு இருந்தான். 2008ல் கேரளா கவர்மெண்ட் வெர்சஸ் பாரம்பரிய வைத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸுக்கு 2008ல் தீர்ப்பு வருது. என்ன சொல்லி தீர்ப்பு வருதுன்னா, நான் பாரம்பரிய வைத்தியர்னு சொல்லி ஒருத்தன் வைத்தியம் பண்ணுறான்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேரளாவில் தான் இந்த ஏமாத்து வேலை பூரா ஜாஸ்தி. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுக்கிட்டு அந்த அசோசியேஷன் மூலமாக போய் கேஸ் போட்டாங்க. நாங்கள் வந்து ஆத்தென்டிக் டாக்டர்ஸ்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லணும், இந்த கேரளா கவர்மெண்ட் எங்களை விடமாட்டேங்குது அப்படின்னு. அப்போ எல்லாம் விசாரித்து முடிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. ஃபார்மலாக ஒரு காலேஜில் எங்கேயாவது படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த வைத்திய முறையை ஒத்துக்க முடியும். நீ பாரம்பரியமாக வீட்டிலே கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பே வந்துருச்சு. சந்தேகம் இருக்கிறவங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே வரும். கேரளா கவர்மெண்ட் வெர்சஸ் பரம்பரா வைத்தியர்ஸ் சுப்ரீம் கோர்ட் கேஸ்ன்னு போட்டிங்கனாலே வரும். 2008ல் வந்த தீர்ப்புன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் பண்ணால் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது சட்டப்படி குற்றம். அந்த முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ் படிச்சிருந்தா பண்ணலாம் அப்படின்னு மாற்றி விட்டுருக்காங்கன்றது எதுக்காக மாற்றி விட்டுருக்காங்க? இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு. எங்கள் பாரம்பரியத்தை பூரா அழிக்கிற, என் ட்ரெடிஷனை பூரா அழிக்கிற, இங்கிலீஷ் மருந்தை கொண்டாந்து கெடுக்கிற, ட்ரக் கார்டல், ஃபார்மசி, கார்ப்பரேட் அப்படின்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பிரபலமாக யூடியூப் சமூக ஊடகங்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய லூசுங்கள்லாம் கூட இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கோவிட் டைமில் இப்படி தான் ஆந்திராவில் ஒருத்தன் நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன வந்து வாங்கிக்கிங்கன்னா, அது எவ்வளோ பெரிய சூப்பர் மருந்து தெரியுமா அப்படின்னு சமூக ஊடகங்களில் ரொம்ப நல்ல முகம் தெரிஞ்ச ஒரு நபர் அதை பற்றி பேசுகிறாரு. சரி, யாருலாம் சொல்லலான்னு பார்த்து சொல்லிடுமே, வேறு யாரும் இல்லை, தாவைக்கால இருக்கிற இப்போ கொள்கை பரப்பு செயலாளர் தான் ராஜ்மோகன் தான் இதை பேசுனது கோவிட் டைமில். கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? அங்கே மருந்து வாங்க போன அத்தனை பேருக்கும் கோவிட் வந்துருச்சு. அவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. முதல்ல மருந்து விற்கக்கூடாது, அது தெரியுமா? நான் ஒரு மருந்து வச்சுருக்கேன், இந்த மருந்து இந்த நோய்க்கான மருந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் விளம்பரமே பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் படி சட்டப்படி தப்பு. அப்போ மருந்துலாம் கடையில் விற்கிறாங்களே சார்னா, மருந்தை விற்பாங்க, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு தான் மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து கடைக்காரருக்கு அந்த மாத்திரையை நீங்கள் வாங்குறீங்களா, நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, உங்களுக்கா, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கா, அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. இந்த டாக்டர் கொடுக்க சொன்னார், நான் கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். அவங்க பேர் மருந்து ஆளுநர், தமிழில் ஃபார்மசிஸ்ட். அவங்களா யாருக்கும் மருந்து கொடுக்கக்கூடாது. டாக்டர் சொன்னால் மட்டும்தான் மருந்து கொடுக்கணும். நீங்கள் எத்தனை வேக்சின் வருது, இந்த சளி வருது இல்லைங்க, சளிக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு வேக்சின் இருக்குது, போட்டிங்கன்னா 6 வயசு வரை சளியாக பிடிக்காது. அதுக்கு எந்த மருந்து கம்பெனியாவது விளம்பரம் கொடுப்பானா? கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. சட்டப்படி ட்ரக் கண்ட்ரோல் போர்டோட ஆக்ட் படி, இந்தியன் ஆக்ட் படி, நீங்கள் இந்த மருந்து இந்த நோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணாலே உங்களை தூக்கி உள்ள வைக்கலாம். அது எந்த மெடிசனாக இருந்தாலும் சரி.
முதல்ல இது இங்கிலீஷ் மெடிசனே கிடையாது. ஜப்பானில் இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறவன்லாம் இங்கிலீஷ்லேயே படிக்கிறான், அவன் ஜாப்பனீஸில் படிக்கிறான். சைனாவில் படிக்கிறவன்லாம் இங்கிலீஷில் படிக்கிறான், சைனீஸில் படிக்கிறான். ரஷ்யாவில் இருக்கவன் ரஷ்யனில் படிக்கிறான், ஃப்ரான்ஸில் இருக்கவன் ஃப்ரெஞ்சில் படிக்கிறான். அப்போ அங்கெல்லாம் அதுக்கு பேர் இங்கிலீஷ் மெடிசனா? இதுக்கு பேர் என்னன்னா எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன். சான்றுகளை கொண்டு தரப்படும் மருத்துவம். வள்ளுவர் சொன்னதுதான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் கொடுக்கணும்னு அந்த டாக்டர் டயக்னோஸ் பண்ணி கொடுக்குற மருந்து தான் அதுக்கு சாப்பிட முடியும். உங்கள் சௌரியத்துக்கு நம்ம போகிறோம்ல, நேராக போயிட்டு அண்ணே காலிலேருந்து ஒரே தலைவலியாக இருக்குது, ஒரு மாத்திரை கொடு அப்படின்னு. அதெல்லாம் பெரிய தப்பு. ஒரு சில மாத்திரைகள் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம், அதுக்கு வந்து கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஓடிசிம்பாங்க, ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்னு. அதுக்கெல்லாம் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. எக்ஸாம்பிள் பேராசிட்டமால், வயிற்றால போச்சுன்னா அந்த லோப்ரமைடுன்னு ஒரு மாத்திரை, வயிற்றால போகலன்னா கான்ஸ்டிபேஷனாக இருந்தால் டல்கோலெக்ஸ்னு. இந்த மாதிரி ஒரு சில மாத்திரைகள்லாம் வந்து ஓவர் த கவுண்டர், யார் வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி மாத்திரைகள். இந்த மருத்துவம் இங்கேருந்து தமிழ்லேருந்து கிரேக்கத்துக்கு போகும்போது கூட நமக்கு அந்த கிரேக்க மருத்துவமாக அது இருக்கும்போது அதுக்கு பேர் அயோனிஸ்னு பேர். அந்த அயோனிஸ்ன்ற மருத்துவம் தான் அரபு நாட்டுக்கு வரும்போது யுனானின்னு வருது. அது அரபு நாட்டுக்கு வர எந்த வைத்தியருக்கும் நம்ம உடம்புல ரத்தம் ஓடுதுன்னே தெரியாது. சித்த வைத்தியத்தை சொல்கிறாங்களே வாதம் பித்தம் கபம்னு, ரத்தம் எங்கே போச்சு? ரத்தத்தை பற்றின மென்ஷனே இல்லையே. ரத்தத்தை பற்றின மென்ஷன் இல்லை, பல்ஸ்னா என்னன்றதை பற்றின மென்ஷன் இல்லை. கேட்டால் நாடி பார்ப்பாங்கன்றாங்க. இந்த நாடி துடிப்பு அப்படின்றதை கண்டுபிடிச்சது வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டில் பாக்தாதில் இருந்த ஒரு யுனானி வைத்தியர். அவர் பேர் அல்நாஃபிஸ்னு பேர். அவர் தான் வந்து முதல்ல சொல்கிறார், இந்த மாதிரி இவங்க இந்த துடிக்குதுல, இதுக்கு காரணம் வந்து இதயம் வந்து பிளட்டை பம்ப் பண்ணுது, அதனால தான் துடிக்குது அப்படின்னு அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சி எழுதுறார். அவர் வந்து பல வைத்திய குறிப்புகளை வைத்து எழுதும்போது இன்னொரு புக்கு எழுதுறார். அந்த புக்கு என்ன புக்குன்னா, உடனடியாக வைத்தியரை பார்க்க முடியாத சூழலில் இருப்பவர்களுக்கான ஹேண்ட் புக் அப்படின்னு எழுதுறார். அதாவது இங்கே ஒரு நகரம் இருக்குது, ஒருத்தன் மலை மேலே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கிங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை, மலை மேலேயே ஒரு குடிசை போட்டு அங்கேயே தங்கியிருக்கான்னு வச்சுக்கிங்க, அவன் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் கீழே வருவான். அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் டாக்டரை போய் பார்க்குறவரை உடனடியாக கொஞ்சம் நிவாரணம் கொடுக்கறதுக்கான விஷயங்கள், உடம்புல இப்படி வலிச்சதுன்னா இதை சாப்பிடு, இதை பண்ணால் இப்படி சாப்பிடு. இதை வந்து இவனுங்க என்ன ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னா, அதை பண்ணாலே போதும்ன்ட்டு வந்துட்டாங்க. அதைத்தான் இங்கே நம்ம பாட்டி வைத்தியம் கை வைத்தியம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது வைத்தியம்லாம் கிடையாது, தற்காலிக ஒரு நிவாரணம். ஒன்றும் கிடையாது. இந்த எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த தொடையில் அப்பப்போ கட்டி வரும். ஒரு 8th படிக்கிற வரை அந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா வேனல் கட்டின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அது வேனல் கட்டியா என்ன கட்டின்லாம் தெரியாது, ஒரு சின்ன கட்டி மாதிரி வரும். அது அப்படியே பெருசாகிடும், நடக்கவே முடியாது, வலிக்கும். எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பெருசாகிடுச்சா சரின்னு கொஞ்சம் கடுகு எடுத்து அரைச்சி மையாக அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை சுற்றி நல்லா போட்டு விட்ருவாங்க. காலையில் பார்த்தா அது உடஞ்சிரும், உடஞ்சி எல்லா சீலும் வெளியே வந்துடும். அது கடுகோட தன்மைலாம் இல்லை. கடுகு நீங்கள் அரைச்சி காய வச்சிங்கன்னா அது பேஸ்ட் இருந்து நல்ல திக்காக கடினமாகிடும். அப்போ இந்த சுற்றி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக காய அந்த இடத்த பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி சின்ன பையனை பிடிச்சி கையெல்லாம் அமுக்கி விட்டோம்னா வலிக்கும். ஸோ இப்படி போட்டு விட்டால் அது விடிய மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கி உடச்சி எல்லாம் வெளியே வந்துடும். தூக்கத்தில் நமக்கு எப்போ உடஞ்சதுன்னு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதைத்தான் வைத்தியம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஒருத்தங்களை மீட் பண்ணுறேன். அவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் துறையில் ஸ்பெஷலிஸ்ட் வேறு. அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ வீசிங் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் கபசுர குடிநீர் ட்ரை பண்ணுங்கள், 1 மாதத்துக்கு சரியாக போயிடும் அப்படின்றாங்க. நான் தான் சொன்னேன், இல்லைங்க நான் வீசிங்கில் செத்தாலும் பரவாயில்ல, கபசுர குடிநீர்லாம் எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் தேவையில்லாத ஆணிங்க. இதை வந்து இவ்வளோ ஹார்டாக எதிர்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம். இவ்வளோ ஹார்டாக எதிர்த்துமே நம்புகிறாங்களே, அதான பிரச்சனைங்க. இப்போ நேற்று அவர் தம்பி பேசிட்டு வர ஓப்பனா, ராஜேஷ் தம்பி பேர் சொல்லாட்டினாலுமே சித்த மருத்துவம்னு சொல்லிட்டார் இல்லையா? இனிமேலாவது அது மக்கள் நம்ப அப்படிலாம் அதெல்லாம் மாற மாட்டாங்க. மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னொடனே அது காசு அப்படின்லாம் யோசிக்கிறது. ட்ரீட்மெண்ட்டுக்கு காசெல்லாம் கிடையாது.
நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க பிஹெச்யூக்கு போங்க, பப்ளிக் ஹெல்த் சென்டருக்கு போங்க, 24 ஹவர்ஸும் திறந்து வச்சுருக்காங்க. ராஜேஷ் வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட போயிருக்கோம் நாங்கள். பக்கத்தில் ஒரு டாக்டர் கிளினிக்கு, வீட்டில் இருக்கிற அந்த தெருவுலேயே யாராவது டாக்டர்னு போர்டு போட்டிருந்தா அவர் வீட்டுக்கு போயிருந்தாருன்னா கூட குணமாக இருப்பார். அவ்வளோதான் சிம்பிள். பிஹெச்யூ போங்க, 10 பைசா காசு கிடையாது. ஒரே ஒரு 40 பக்கம் நோட்டு வாங்கிட்டு வாங்கம்பாங்க, ஒரு ஆதாருக்கு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அங்கேயும் அரசாங்க மருத்துவர் தான் வந்து வேலை பார்க்குறாரு. தனியாக ஒரு வீட்டு பக்கத்தில் தான் மியாட் இருந்திருக்கு, ராமச்சந்திரா இருந்திருக்கு. நான் தான் சொல்லுவேன், அவ்வளோலாம் போகவே வேணாம். பக்கத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே 3வது வீட்டு வாசலில் டாக்டர் பாலமுருகன் எம்பிபிஎஸ்னு போட்டிருக்கும்ல, அவர்கிட்ட போய் நேராக கேட்டிருந்தா கூட குணப்படுத்தியிருப்பார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன செய்யறதுன்னு. ஏன்னா நான் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுவேன், அதெல்லாம் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணுன்னு சொன்னால் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற டாக்டராக தேடி போங்க. ப்ரைவேட் கிளினிக்கை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டரை விட கவர்மெண்ட் டாக்டருக்கு என்ன வசதினா, இந்த ப்ரைவேட் கிளினிக்கில் இருக்க டாக்டர் ஒரு நாளைக்கு அதிகம் போனால் ஒரு 10 பேஷண்ட்டை பார்ப்பார். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற டாக்டர் ஒரு நாளைக்கு 200 பேஷண்ட் பார்ப்பார். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குமா, இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குமா? நான் ரொம்ப நாளாக குழந்தைங்கள் டாக்டர் தான் போய் காட்டுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னையா குழந்தைங்க டாக்டர்கிட்ட போகிறேன், அது குழந்தைங்களுக்கு தானே. நான் தான் சொல்லுவேன், யோ வாய் பேச முடியாத குழந்தைக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சி அவர் சரி பண்ணுறாரு. எனக்கு நல்லா பேச தெரியும். அப்போ நான் சொன்னேன், எனக்கு என்ன வியாதினா அவர் பார்த்து சரி பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்பேன். இப்படி கேட்டிங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. இது 2000 வருஷம் பழமையான வைத்தியம், அதை போய் நீ குறை சொல்லுவியா? நான் தான் சொல்கிறேன், 2000 வருஷம் பழசு தான் அது. போன மாதம் பொங்குன சோறை திம்பியான்னு தான் கேட்பேன் நான். பழசுன்றதுக்காகவே க்ளோரிஃபை பண்ணக்கூடாது, ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது அப்டேட் ஆகிருக்கா, அதுதான் முக்கியம். பழசுன்னு சொல்லிட்டு எங்கள் காலேஜில் நான் படித்த காலத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது, அந்த கம்ப்யூட்டர் கொடுத்தா இப்போ வாங்கிப்பாங்களா? இப்போ ராஜேஷுமே இந்த சித்த மருத்துவத்துக்கு ஆதரவு நிறைய வீடியோக்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு. ஸோ அவரோட மைண்ட் செட் அந்த மாதிரி தானே இருந்திருக்கு. அதை பேச நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதை பேசி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ இதுக்கு எங்கள் அப்பா எல்லா மாடர்ன் மெடிசன் மட்டும் தான் நம்புவார். நடுவில் ஒரு 3 மாதம் மட்டும் யாரோ ஒரு லூஸ் ஒருத்தன் சொன்னான்ட்டு போய் அவர் சித்த வைத்தியரை பார்த்துட்டு, அவருக்கு வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் உண்டு, முட்டி பெயின். டாக்டர்கிட்ட மெடிசன்லாம் சாப்பிட்டு ஓரளவு 90% க்யூர் ஆகிடுச்சு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு, வாங்க நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அவங்க ஒரு எண்ணெய் தருவாங்க, அது தடவி ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராகிடும். கடைசியில் 3 மாதத்தில் மறுபடியும் பெயின் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட மறுபடியும் போய் கேட்டோடனே அவர் என்ன பண்ணி தொலைச்சிங்கன்னு தெரியல, உள்ள லிகமெண்ட்ஸ் எல்லாம் முறுக்கிட்டு நிற்கிது. அவர் லிகமெண்ட்ஸ் வந்து அந்த சாஃப்ட்னஸோடு இருந்தால் தான் அது வேலை செய்ய ஈஸியாக வேலை செய்யும். இந்த எண்ணெயை போட்டு தடவி அது மேலே சுடு தண்ணியை ஊற்றி லிகமெண்ட்ஸ்லாம் ஹார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 6 மாதம் மருந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் சரியாச்சு. அதோட எல்லாத்தையும் தூக்கி போட்டார் அவர். நான் அவர் போகும்போதே கேட்டேன், எதுக்குப்பா அங்கெல்லாம் போகிறீங்கன்னு. இல்லைடா சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணுறதுல என்னடா தப்பு, ட்ரை பண்ணால் வேணாம்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு. ஆனாலும் கேட்காம போனார். ஆனால் நல்ல வேலை 3ஆவது மாதமாக வந்துட்டார். இது முட்டின்றதுனால பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது வைட்டல் பார்ட்ஸாக இருந்தால். ஸோ வைத்தியத்தை பொறுத்தவரை தெரியாத விஷயத்தெல்லாம் கருத்து சொல்லாதீங்க. இப்போ நீ மட்டும் சொல்கிறியா அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறத நம்பாதன்னு தான் சொல்கிறேன். போய் டாக்டர்கிட்ட கேளு. அவர் அதுக்காக 5 வருஷம் படிச்சிருக்கிறார். அது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு நாளைக்கு 200 பேஷண்ட்டை பார்க்குறாரு. அவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த பேஷண்ட்டோட டைம் மட்டும் தான் கோல்டன் ஹவர். அந்த டாக்டருக்கு அவர் காலையிலேருந்து படுத்து தூங்குற வரை எல்லாமே கோல்டன் ஹவர் தான். ஒவ்வொரு நிமிஷமும் யாரோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுன்னு அவங்க வேலை. அப்போ அவங்கள நம்பாமல் இந்த மாதிரி ஏமாத்துக்காரன் இவங்கெல்லாம் குவாக்ஸுங்க. குவாக்ஸுன்னா ஃப்ராடுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. குவாக்ஸ் இவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பே வந்திருக்கு. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஆளுங்க வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க. அதை பார்த்து மக்கள் நாசமாக போகிறாங்க. ஏதாவது ஒன்று பார்க்க வேண்டியது, இந்த கீரையை காய்ச்சி குடித்தா நல்லது, இந்த பொடியை அரைச்சி தின்னா நல்லது. நான் ஒரு பொடி சொல்கிறேன், அதை வேணால் அரைச்சி சாப்பிடுங்க, உலகத்துக்காவது நல்லது. அரளி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொய்யெல்லாம் பரப்பிட்டு திரியிற நாய்ங்க ஊரில் உயிரோட சுற்றுறத விட அந்த அரளி விதையை அரைச்சி குடிச்சான்னா ஊரில் இருக்கவனுக்கு நல்லது. இவங்க டெய்லி 4 வீடியோவை போட்டுக்கிட்டு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க. என்ன சொல்லுவாங்க, நான் இஞ்சி சுக்கு காலையில் இஞ்சி சாப்பிடணுமா, மத்தியானம் சுக்கு சாப்பிடணுமா, சாயங்காலத்துக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அது எட்டிக்காயோ ஏதோ ஒரு காய் சொல்லுவாங்க. அதை 3த்தையும் தவறாமல் சாப்பிட்டுட்டு வந்தால்
குமரனை போல் குன்றேறலாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க. அடிமை அது 3 வேளையும் அதை சாப்பிட்டா நல்ல ஃப்ரீயாக டாய்லெட் போவோம், அவ்வளோதான். ட்ரெடிஷ்னல் சித்த வைத்தியத்தில் மருந்தே என்ன தெரியுமாங்க, எல்லாமே லாக்ஸேட்டிவ் தான். அவங்கள பொறுத்தவரை என்ன நினைப்புனா, வயிறு ஏதோ குடவுன் மாதிரியும் எதையாவது ஒன்று போட்டு க்ளீன் பண்ணி விட்டால் சரியாயிரும் அப்படின்னு நினைப்பு. இதே மாதிரி தான் யூரோப்லேயும் நம்பிட்டு இருந்தாங்க. பிளட் லெட்டிங்னு பேர். ஒருத்தனுக்கு ஏதாவது ரொம்ப தவிர்க்க முடியாத நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, டாக்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த இடத்துல வெட்டி விட்ருவாங்க. வெட்டி விட்டா ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அப்படி ஒரு 10-15 நிமிஷம் ரத்தம் போனோடனே நல்ல பழுக்க காய்ச்சின இரும்பு வச்சுருப்பாங்க, வச்சு சக்கரை சூடு வச்சு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுவாங்க. கெட்ட ரத்தம்லாம் உள்ள போயிருதா? கெட்டது இல்லை, பாடிக்கு ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்தோடனே ரிவைவ் ஆயிடுது. அது தன்னை ரிவைவ் பண்ணிக்க ட்ரை பண்ணும்ல. பத்தியா, சரியாக போச்சு. பிளட் லெட்டிங்கிறது ஒரு மெடிசினல் ட்ரீட்மெண்ட்டாகவே இருந்திருக்கு ரோமில். வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், பிளட் லெட்டிங்னு பேர். ரத்தத்தை வெளியேற்றுவது. அது கெட்ட ரத்தம், அதில் இருந்து அது கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிடுச்சு. அது எப்படி ஃபுல்லாக வெளியே போனால் தானே எல்லாம் போச்சுன்னு சொல்ல முடியும். கொஞ்சோண்டு மட்டும் போனால் எப்படி சரியாக போச்சுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு யாரும் அன்றைக்கி கேட்கல. அதுன்னு வந்து ரத்தத்தில் கலந்துச்சுன்னா மொத்த ரத்தமும் கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ மொத்த ரத்தமும் வெளியே போனால் தானே சரியாகும். இது பூரா அந்தந்த காலத்தில் இருந்த முட்டாள்தனங்கள் நமக்கு மட்டுமே சொந்தம்லாம் கிடையாது. ஐரோப்பா கண்டத்துலேயும் முட்டாள்தனம்லாம் இருந்தது. இது ஒவ்வொரு நாட்டிலையும் முட்டாள்தனங்கள் இருந்தது. இன்றைக்கும் இருக்கக்கூடிய முட்டாள்தனம் ஒன்று அக்குபஞ்சர். அந்த அக்குபஞ்சர் அவன் எந்த காலத்தில் எதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுருந்தான், என்ன வச்சுருந்தான்லாம் தெரியாது. இன்றைக்கி அதை வந்து இன்றைக்கி நாங்கள் அதை வச்சு இங்கே குத்தி விட்டா சரியாக போவோம், அங்கே குத்தி விட்டா சரியாக போவோம்னு அதுக்கு ஒரு மேப் வேற போடுறாங்க உள்ளங்காலுக்கு. முதுகுலெல்லாம் பாட்டில் மாதிரி வைப்பாங்க. ஆமாம், அது அவங்க ஊர் மசாஜுங்க. இப்போ அதுக்கு இங்கே நம்ம ஊர்லேயும் கடையெல்லாம் போட்டாங்க. ஆமாம், நல்ல சேல்ஸ் ஆகுது. ஆமாம், யாராவது நமக்கு கை கால் அமுக்கி விட்டா நல்லா தான் இருக்கும். அதுக்கு அந்த பாட்டில் மசாஜ் தான் போகணும்னா என்ன, ஆமாம், போய் பொண்டாட்டி நல்லா வம்பிடுங்க, தூக்கி போட்டு மிதின்னு மிதிப்பாங்க, ஃப்ரீயான மசாஜ் கிடச்சிரும். அதை விட்டுட்டு இப்படி ஏமாந்துக்கிட்டு, ஏமாறது மட்டும் இல்லை, எனக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, வடிவேல் சொல்கிற மாதிரி தான், யூ கோ மேன் ஒய் மீ அப்படின்னு மிஸ்லீட் பண்ணுறது. நீ போய் செத்துப்போ, அடுத்தவன் நீ ஏன் சேர்த்து கூப்பிட்டு போகிற. கவர்மெண்ட் வந்து இந்த மருத்துவ விழிப்புணர்வு வர்றதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க. இந்த விழிப்புணர்வை பூரா கெடுக்கிறதுக்கு இவங்க சிம்பிளாக 2 யூடியூப் வீடியோவில் சோழியை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு 100 பேர் எதையாவது பண்ணி வீணாக போகிறோம். அந்த மாதிரி வீடியோக்கள் தான் அதிகமான வியூஸ் போகுது. இந்த மாதிரி கண்டத்தையும் சிந்திங்கன்னா என்ன ஆகும்னா, கிட்னி வேலை செய்யாமல் போயிடும். அது பாட்டு ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும். அது வேறு சொல்கிறாங்க, டெய்லி ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடி. அவ்வளோ தண்ணியை குடித்தா என்ன ஆகும், அவ்வளோ தண்ணியும் திரும்ப ரத்தத்துலேருந்து பிரிக்க வேண்டிய வேலை கிட்னிக்கு தான். கிட்னிக்கு ஓவர் டைம் வேலை. அப்போ தண்ணி குடிக்கிறது தப்பாக தானே. தாகம் எடுத்தால் குடியா. உங்கள் உடம்பு வந்து இட்ஸ் அ செல்ஃப் மேட் மெஷின். அது உனக்கு என்ன வேணும்னு அது கேட்கும். எனக்கு தாகமாக இருக்குன்னு கேட்கும். கேட்கும்போது தண்ணியை குடி. இன்றைக்கி ஃபுல்லாக கேட்கவே இல்லையா, குடிக்கலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சரியா, ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி குடிச்சே ஆகணும்னு அது என்ன வண்டியா, பெட்ரோல் போடுற மாதிரி டெய்லி இத்தனை லிட்டர் உள்ளே ஊற்றணுன்றதுக்கு. அப்போ தண்ணி எப்போ குடிக்கணும், தாகம் எடுத்தால் குடி. சின்ன வயசில் என் பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவான். இப்போவும் அப்படி தான், சாப்பாடு கொஞ்சமாக தான் சாப்பிடுவான். அப்போ ஒரு குழந்தைகள் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது கேட்டேன், சார் இப்படி எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்டாகவே சாப்பிட்டுட்டு இருக்கிறான் சார், சோறே சாப்பிட மாட்டான். எது சாப்பிட்டா என்னங்க, கார்போஹைட்ரேட் தானே, விளையாடுறான், நல்ல ஃபிட்டாக இருக்கிறான், ஓவர் வெயிட்டாலாம் இல்லை, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க. கார்போஹைட்ரேட் அவன் ஜாங்கிரியில் எடுத்து சாப்பிட்டா என்ன, இட்லியில் எடுத்து சாப்பிட்டா என்ன, அந்த தேவையான கார்போஹைட்ரேட்டுக்கு மேலே இருந்தால் ஒபிசிட்டி வந்துடும். ஒபிசிட்டி வரலைனாலே ஃபிட்டாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கு மேலே ஏன் கவலைப்படுறீங்க. அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்னா ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு தேவையான அளவுக்கு மேலே நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா குண்டாயிருவீங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை தாண்டி சாப்பிட்டோம்னா குண்டாயிடுவோம், ஒபிசிட்டி வரும், அவ்வளோதான். தாகம் எடுத்தால் அதுவே சொல்லும், தண்ணி பத்தலடா உடம்புல அப்படின்னா அது சொல்கிற காஷன் தான் அது, அந்த தாகமாக இருக்குன்றது. அப்போ தண்ணியை குடிச்சிங்கன்னா நார்மல் ஆகிடும். ஸோ உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. சந்தேகம் இருந்தால் டாக்டரை கேளுங்க. யூடியூப்பில் கேட்காதீங்க, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் கேட்காதீங்க, கூகுளெலாம் கேட்காதீங்க. சரியா, கூகுளில் அதுக்கு வந்து ஒரு இதே போட்டிருப்பான், என்னது முன்னாடி வந்துச்சு ஒரு வீடியோ, கூகுள்னு ஒரு ரூம் போட்டிருக்கோம், அதில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், யார் வந்து கேட்டாலும் அந்த ஃபைல் எடுத்து கொடுப்பார். அது டெய்லி ஒரு பொண்ணு வரும், ஃபேஸ்புக் அப்படிங்கும், அங்கே தான் இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறது. நல்லா முடியாது, ஃபேஸ்புக்கு திரும்ப எடுத்து இந்த வச்சுக்க போன்னு சொல்லுவார். அதான் டெய்லி என்ன ஃபேஸ்புக் இல்லாமல் வந்து கூகுளில் தேடுவேன் நீ அப்படின்ற மாதிரி.
அதில் வந்து ஒரு பொண்ணு வரும். என்னது மாடர்ன் மெடிசன் இஸ் ஹார்ம்ஃபுல் எல்லாத்தையும் அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படிம்பாரு இவர். கூகுளில் அப்படி ஒன்று இது டேட்டாவே இல்லை. டபுள் கோட் மாடர்ன் மெடிசன் இஸ் ஹார்ம்ஃபுல். எப்படிலாமோ கேட்டால் அது ஹார்ம்ஃபுல் இல்லைன்னு வேணால் ஃபைல் இருக்குன்னு கொடுப்பாரு. முடியவே முடியாதுன்னு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி குரூப் இவங்கெல்லாம். புரியுதுங்களா? எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மாத்திரை நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை ₹1 கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய மாத்திரை சில கோடிகள் செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற மாத்திரை. சரியா? அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. முதல்ல இன்விட்ரியோன்னுவாங்க. இன்விட்ரியோனா அந்த லேப், விட்ரியோனா லேப்னு அர்த்தம், ஒரு லாட்டின் வேர்டு. இன்விட்ரியோ அப்படின்னா லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணுறது. அந்த பர்டிகுலர் மாலிகுல் அந்த பர்டிகுலர் பாக்டீரியாவோட ரியாக்ட் பண்ணுதான்னு, ரியாக்ட் பண்ணி அந்த பாக்டீரியாவை அழிக்குதான்னு பார்ப்பாங்க. அழிக்குது, ஓகே அப்படின்னா அப்புறம் அனிமல் ட்ரையல். இதே பாக்டீரியாவை எலிக்குள்ளே செலுத்தி எலிக்கு இந்த மருந்தை கொடுத்து வேலை செய்யுதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் ட்ரையல். அந்த ஹியூமன் ட்ரையலுக்கு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க இந்த கம்பெனிக்காரன். டாக்டர்ஸ்ட்டை சொல்லி வைப்பாங்க. டாக்டர் வந்து அந்த மாதிரி வாலண்டியர்ஸாக வரவங்கள கூப்பிட்டு மாதம் 10,000 15,000 அந்த மாதிரி சம்பளம் உண்டு அவங்களுக்கு. என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இவங்க கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டு என்ன செய்யுதுன்னு சொல்லணும், ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ஹியூமன் ட்ரையல்லாம் முடிஞ்சோடனே இவ்வளோ டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் இருந்தால் ஃபுட் கவுன்சில், இந்தியாவில் நம்ம ட்ரக் கண்ட்ரோல் போர்டு கொண்டு போய் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணால் அங்கே இன்னொரு 10 டாக்டர் இருப்பாங்க. இவ்வளோ டெஸ்டிங்கும் பண்ணது பூரா டாக்டரு. அங்கே வேறு ஒரு 10 டாக்டர் இருப்பாங்க. அவங்க இந்த ரிப்போர்ட்டு பூரா கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்து கடைசியாக அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மாத்திரை கடைக்கு வரும். நெல்லிக்காய் சைஸுக்கு இந்த லேகியத்தை சாப்பிடுங்கன்னு சொல்கிறது எந்த ட்ரீட்மெண்ட்டு எந்த டெஸ்டிங்கில் வந்தது? அதுதான் நான் சொல்கிறது, சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. இது பூரா ஃப்ராடு. டெய்லி நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சி சாப்பிட்ருக்கேன், சரியாக போய்டும். இல்லை ஒரே ஒரு நாள் ஆப்பிள் அளவுக்கு அரைச்சி சாப்பிட்ருக்கேன், சரியாக போயிடுவீங்க. நாங்களாவது நிம்மதியாக இருப்போம். இல்லை இவர்களது முட்டாள்தனம் வந்து எத்தனை பேரை பாதிக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் கூப்பிடும்போது நடிகர் ராஜேஷை வந்து மட்டம் தட்டுறதோ அசிங்கப்படுத்துறதோலாம் நான் நினச்சிலாம் வரல. இதில் தான் சில பேர் வந்துடுவாங்க. ஏன்னா நடிகர் ராஜேஷ் இறந்தவரை பற்றி தப்பாக பேசலாமா? இது எத்தனை வருஷம் தாங்க இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? அவர் இருக்கும்போதே நான் தப்பாக தான் பேசுகிறேன். அவர் ஒரு சூடோ சயின்ஸ் குடவுனுங்க. நடிகர் ராஜேஷ் வந்து சூடோ சயின்ஸோட குடவுன் அது. சரியா? உள்ளேருந்து எடுத்தால் வந்துக்கிட்டே இருக்கும். ஜோசியமா ஏன்னா ஃபெங் சுய் அது இதுன்னு வரிசையாக எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பார். உலகத்தில் எதெல்லாம் சயின்ஸ் இல்லையோ அதை பற்றி மட்டுமே பேசுவார். எப்போ கேட்டாலும் இறந்தவரை பற்றி பேசலாமா? சாவர வர இருந்தாலும் இவ்வளோ லூசுங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? எதுக்காக இறந்த அப்புறமா பேசுவோன்னு சொல்கிறேன்னா, அவர் நம்பின சூடோ சயின்ஸால் தான் அவர் செத்து போனார். நம்ம சொல்கிற சயின்ஸை நம்பியிருந்தால் இன்றைக்கி உயிரோடு தான் இருந்திருப்பார். சரியா? ஆனால் வந்துடுவாங்க. நம்ம பாருங்கள், கருப்பு சட்டையை போட்டு வந்துட்டு அவர் வன்மங்களின் உச்சமாக இருக்கான் அப்படிம்பாங்க. நாம் கத்துறது பூரா யாருக்குன்னா நம்மளை பார்த்து வன்மத்தின் உச்சம்னு சொல்லிட்டு இருக்கான ஒருத்தர் லூசு மாதிரி, அவனுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். அந்த வாரம் ₹100 பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து வந்தீங்க. மிக்க நன்றி.